ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம நீர் பூதத்தை பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். எந்த நீர் உகுந்த நீர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எபிசோடில் அந்த நீரை எப்படி பருகிறது, அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். நீரை உணவை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது நீரை சாப்பிட்ற மாதிரி மென்று மெதுவாக உமிழ்நீர் கலந்து முழுங்கணும். அண்ணாந்து கடகடன்னு அப்படின்னு நீரை குடிக்கிறது சிறந்த முறை கிடையாது. அது நீர் சரியாக ஜீரணம் ஆகாது. அதே மாதிரி நீரை உணவுக்கு இடையில் குடிக்கிறதும் ஒரு சரியான முறை கிடையாது. நீரை எப்படி பருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி கடித்து நீரை மெதுவாக தான் ட்ராப்பாக தான் குடிக்கணும். அதான் சிறந்த முறை. நீர் எவ்வளோ குடிக்கணும், இவ்வளோ லிட்டர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரியெல்லாம் அளவீடுகள் கிடையாது. ஸோ நம்ம நீர் நமக்கு தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும். பசி எடுத்தால் எப்படி சாப்பிடணுமோ அதே மாதிரி தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கணும். அந்த தண்ணீர் அளவு எவ்வளோ நமக்கு கொள்ளளவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குடிக்கலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து குடிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி ட்ராப்பாக மெதுவாக வாய் வச்சு குடிக்கிறது நல்லது. நீங்கள் வெளி இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி அண்ணாந்து குடித்தாலும் மெதுவாக குடிங்க. ஸோ அந்த மாதிரி குடித்தா நமக்கு நீர் சரியான முறையில் ஜீரணமாகும். நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதாவது கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராது. அதே மாதிரி குளிக்கிற முறை கூட இருக்குது. நீர் நம்ம குளத்துலலாம் நீர் ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க. முதல்ல குளத்தில் இறங்கி தலையில் தண்ணியை தொளிச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கீழே இறங்கி பாதம் நனைகிற மாதிரி முதல்ல, அதே மாதிரி முட்டி நனைகிற மாதிரி, இடுப்பு நனைகிற மாதிரி, அப்புறம் முகம் நனைஞ்சிட்டு தலையை முழுங்கி எழுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீராடுற முறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி குளிக்கணும். குளிக்கிறதுங்கிறது வெறும் அழுக்கு போகிறதுக்காக மட்டும் நம்ம குளிக்கிறது கிடையாது. அது குளிர்வித்தல் அப்படிங்கிற அந்த சொல்லில் தான் குளித்தல் அப்படிங்கிறது மருவி இருக்குது. ஸோ அதனால் உடம்பை குளிர்விக்கிற ஒரு முறை தான் அது. அதனால் இந்த மாதிரி முறையாக முதல்ல தண்ணி எடுத்து இந்த மாதிரி தண்ணி எடுத்து தலையில் ஒரு 3 சொம்பு இங்கே ஊற்றிட்டு, முதுகுத்தண்டு மட்டும் நனையிற மாதிரி, உடம்பெல்லாம் நனைய தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு சொம்பு ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் காலிலிருந்து தண்ணியை ஊற்றிட்டு வரணும். கால், இடுப்பு, வயிறு பகுதி, மார்பு பகுதி, அப்புறம் முகத்தில் ஊற்றிட்டு முழுமையாக குளிச்சிங்கன்னா இந்த நவதுவாரங்கள் சொல்கிறக்கூடிய இந்த கண் வழியாக, காது வழியாக, வாய் வழியாக ஹீட்டெல்லாம் வெளியே போயிடும். இப்படி தான் முறையாக நம்ம நீரை குளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். சரி, இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற முக்கியமான 4 ஆசனங்கள், நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களை கற்றுக்கலாம். கம்பைன்ட் ஆசனாஸா முதல்ல நம்ம கற்றுக்க போகிற ஆசனம் ஏகபாத ஆசனம், ஒற்றைக்கால் தவம் சொல்லுவாங்க. உடலினுடைய நிலைப்புத்தன்மையை, அதாவது ஸ்டாமினா எப்படி இருக்குதுன்னு நம்மளே செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆசனம் தான் இந்த ஏகபாத ஆசனம், ஒற்றை காலில் நிற்கிறது. பாருங்கள், ஒரு காலை கீழே ஊண்டிட்டு ஸோ இந்த மாதிரி நிற்கணும். ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் கூட இந்த மாதிரி நிற்கலாம். அப்புறம் மூச்சு இழுத்துக்கிட்டே மூச்சை விட்டுட்டு ஒரு விரிச்ச மாதிரி நிற்கிறது. அடுத்த ஆசனம் வீராசனம். வீராசனம் செய்யும்போது வீரம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நமக்கு டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஆசனம் திரும்பிக்கலாம். பாருங்கள், இதுவும் ஒற்றைக்காலில் நிற்கிறதா. ஸோ இந்த மாதிரி காலை மடிச்சிங்க, இடது காலை மடிச்சிங்க, லெஃப்ட்டை மடிச்சிக்கலாம். காது ஓரமாக வச்சிங்க, அப்படியே தலை மேலே வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மார்புக்கு நேராக கொண்டு வாங்க. 1 2 3 4 5 டவுன். அடுத்த ஆசனம் விபரீத வீராசனம்னு இதுலேயே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணும்போது
நமக்கு எதையும் எதிர்கொள்கிற ஒரு துணிச்சல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீரம் வந்து மேம்படும். இப்படி திரும்பிக்கலாம். இப்படி கைகளை மேலே உயர்த்தலாம். ஸ்டெப் 1. இடது காலை கீழே ஊனிக்கிட்டு வலது காலை இப்படி பின்னால் பண்ணலாம். ஸ்டெப் 2. ஸ்டெப் 3. ஸ்டெப் 4. ஸ்டெப் 5. இதுக்கு அடுத்த ஆசனம் வந்து நடராசர் ஆசனம். இதுவும் ஒற்றைக்காலில் செய்கிற ஆசனம் தான். இந்த ஆசனம் செய்யும்போது உடம்பு முழுவதும் தூண்டப்படுது. அதாவது ரத்த ஓட்டம் வந்து உடம்பு முழுவதும் பாய்ச்சப்படுகிறது, உடம்பு முழுவதும் தூண்டப்படுகிறது. ஸோ ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஆசனம் பண்ணும்போது திரும்பிக்கலாம். வலது காலை இப்படி மடிச்சுட்டு இடது காலில் சின்முத்திரை வச்சிங்க. மெதுவாக விட்டுடலாம். இந்த ஆசனங்களை வந்து நீங்கள் ஒரு கூட்டு ஆசனங்களாக செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கூட்டு ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.